காந்தி கூட பொதுவான ஒரு இடத்துல போதிச்சாங்க. ஆனா தன்னுடைய இடத்திலே சமாதி அடைஞ்ச ஒரே தலைவர் வந்து விஜயகாந்த் சார் தான். அதுக்காக கூட அவர் வந்து ஒரு இடத்துல போய் பொது இடத்துல அவர் வந்து அடக்கமாகல. தான் விலை கொடுத்து வாங்கிய இடத்துலயே தன் சமாதி அடைஞ்சு எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. ஒரு பைசா கூட வந்து இருந்த வரைக்கும் தன்னுடைய சொத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. இறந்த பிறகு கூட வந்து பொதுவான சொத்து, மக்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டான்னு தன்னோட இடத்துலயே வந்து அவர் போய் படுத்துட்டு இருக்காரு. இதை விடந்த ஒரு புகழ் வந்து யாரும் அவர் கொடுக்க போறதில்லை. அதனால வந்து நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு மீண்டும் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், அந்த கட்டடத்துக்கு அவரோட பேரை வைக்கணும். இந்த மேடையில் அறிவிச்சா சால சிறந்ததாக இருக்கும். இல்லை நீங்கள் பொதுக்குழு அறிவிச்சிருந்தாலும் அது உங்கள் விருப்பம், நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதுதான். அதுபோல் எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நான் வந்து விஜயகாந்த் சாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். ஒரு அது சின்ன முடிஞ்சிடும். அவரோட பிறந்த நாளுக்கு அதை அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்காக நிறைய எல்லாருமே அது ஒரு டாக்குமெண்டேஷனுங்கிறதால அதை என்னால் முடிக்க முடியல. எழுதிட்டே இருந்தேன். அதுக்காக போய் வந்து அவங்க